சிந்துவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவா வந்து இங்கேயே படுக்க சொன்னதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ வேணால் மேலே பார்த்துக்கோ, நான் வேணால் கீழே அதெல்லாம் வேணாம் டாக்டரே, பரவாயில்ல, நான் இங்கேயே வந்து பெட்ஷீட் போட்டு பத்துக்கிறேன், நீ மேலே பார்த்துக்கோ, எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சிவா அப்படி சிந்துவை யோசிக்கிறாரு. எப்படியாவது வந்து வெளியே போனால்னா பெரிய பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் மாமா பார்த்துருவாரு, வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் எல்லோரும் சரி கிளம்புறோம் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே சிந்துவோட அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இதோட சந்தோஷம் எங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அப்படியே வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மகா, இந்த சிந்து வந்து எப்போவுமே வந்து அப்படியே வந்து பறந்துக்கினே இருக்காளே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, இவளை வந்து எப்படியா சந்தோஷத்தை கெடுக்கணும், இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் வந்து இதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்க வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸ்னேகா வந்து யோசிக்கிறாங்க, ஒரு வேளை வந்து அங்கே போய் தங்கினாங்களே, அவங்க கூட எதாவது நடந்திருக்குமோ, என்ன எதாவது இருக்குமோ அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆக மகா கிட்ட, மகா ஆண்டி வந்துட்டாளா, வந்துட்டாமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, நான் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க, என்னம்மா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவள் அந்த வீட்டிலே இருக்க முடியாது, நான் கொடுக்குற வந்து சைன் வாங்கிடுங்க, நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டில், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்றாங்க. இப்போ நான் கொடுத்து அனுப்புகிறேன், அதில் வந்து நீங்கள் சைனை வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் சிந்து ஒன்றுமே பண்ண முடியாது, டைவர்ஸ் பேப்பர் தான் அது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், எனக்கு என் பிள்ளை தப்பிச்சா அவகிட்டேருந்து அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து என்ன சிந்து இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, டாக்டர் என்னை ரூம்லேயே படுக்க சொல்லிட்டாரு, வெளியே போய் படுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, அது மட்டும் கிடையாது, டாக்டர் இப்படி பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லைப்பா, வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன், அப்போ கூட முகம் சொல்லிக்காமல் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட அவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டாரு, எனக்கே அதிசயமாக இருக்குது, சிவா இப்படிலாம் பண்ணணும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன கேட்டு, இப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சிவா என்னை ஏற்றுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே, சரி உன்னோட நம்பிக்கை வந்து வீணாக போகாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஆறு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு இருக்காங்க சிந்து. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வராங்க சிவாவோட தங்கச்சி. இந்த பேப்பரில் நீ சைன் பண்ணி கொடுக்கணும், எதுக்கு இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஃபார்மில் நீ சைன் பண்ணினா இந்த ரேஷன் கார்டில் உன் பேரை சேர்க்க போகிறோம், அதனால தான். அப்போது நான் தான் குடும்ப தலைவி, ஆமாம் நீ தான் குடும்ப தலைவி அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக சைன் போட போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த பேப்பர் கீழே விழுது. சரி ஓகே சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு சைன் போட போகிறாங்க. விளக்கு அணைஞ்சிடுது. விளக்கு அடையும் போது சைன் பண்ணக்கூடாது, விளக்கு ஏற்றிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து கொடுக்காம என்ன பண்ண சாமி கும்பிட்றாங்க. ஐயோ இவ சீக்கிரமாகவே கொடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இந்த அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்பாடா கொடுத்துட்டா அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. அம்மா நான் சைன் வாங்கிட்டேம்மா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா கிட்ட. ஸ்னேகா நீ கவலைப்படாதம்மா, நான் சைன் வாங்கிட்டேன், இப்போவே கொடுத்து அனுப்புகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ஸ்னேகா. இதுக்கப்புறம் தாண்டி இருக்குது உன் வாழ்க்கை கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் நினச்சியா, அதுதானே நடக்காது, இதுக்கப்புறம் நீ சிவா வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இங்கே சிவா வந்து ஓடி போயிட்டு அப்படியே வந்து ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் அவ்வளோ சொல்லி கூட ஏன் சிவா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை நான் அதான் சொன்னேன் நீ ஸ்னேகா அப்படின்னோன்னா, உனக்கு பாரு ஒரு சந்தோஷமான விஷயத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து சிவா இது என்ன இது அப்படின்றாரு. வேறு என்ன, சிந்துவே டைவர்ஸ்க்கு சம்மதம்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்கா, பொய் சொல்லாத, அவள் அப்படி பண்ணவே மாட்டா, வேணா சைனை பாருங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி இந்த சைனை போட்டானோன்னா எல்லாம் ஏமாற்றி தான் வாங்கணும் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன ஸ்னேகா என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணேன், அவள் நம்மளை ஏமாத்தினால, அதனால தான் அவகிட்ட நானும் ஆன்ட்டியும் சேர்ந்து ஏமாற்றி சைன் வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ இதில் சைன் போட்டுரு, அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க. டென்ஷன் ஆகிற